vultures come to kill the king upon his throne. I'm ready for. வந்து பக்கத்துல உட்காந்து செல்லு பார்ப்போம். பாப்பா அப்படிதான் என்ன பாப்பா இருக்கு இந்த செல்லுல தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுவாப்பா. என்ன 12 மணி ஆச்சு சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. நான் சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி என்ன ரிலீஸ் பார்த்துட்டு வகுத்துக்கு சாப்பிடுவாப்பா. அது ரீல்ஸ் இல்ல, ரீல்ஸ். அதுதான் இது செல்ல தூக்கி போட்டு வகுத்துக்கு சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன், நீ போ ஃபர்ஸ்ட். சாப்பிடுவாப்பா. நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா சரி கிடக்குது, மணி 12 ஆச்சு, வகுத்துக்கு சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. எனக்கு கொண்டு வேண்டாம். பசியோட அப்புறம் இருக்கணும். மணி 12 பரவாயில்ல, போ. சரி அப்ப நான் கொண்டு போ. ஊருவேளை சொத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. சரி சரி கொண்டு வா, நான் சாப்பிடுறேன். சரி சாப்பிடு. இது என்ன குழம்பு? ஏன் பாப்பா கத்திரிக்காய் புளி குழம்பு பாப்பா. காயெல்லாம் குழம்பா? ஆமா காயெல்லாம் பிரியாணி செஞ்சு தந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு. பிரியாணி தான் செஞ்சு தர்றேன். இன்னைக்குதான் புளி குழம்பு பாப்பா. பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். காயெல்லாம் ஒதுக்காத, உடம்புக்கு நல்லது. காயெல்லாம் சேர்த்து சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. சரி ஊறுகாய் எடுத்துட்டு வா. எப்படிதான் சாப்பிட்றதோ இதெல்லாம். காயெல்லாம் ஒதுக்காம அந்த ஊறுகாய் இன்னும் சாப்பிடுந்தா. என்ன ஊறுகாய்? நார்த்தாங்காய் நார்த்தாங்காய் ஊறுகாய். நான் கொண்டு போ, எனக்குலாம் வேண்டாம். நார்த்தாங்காய் இல்ல வேண்டாம். நார்த்தாங்காய் ஊறுகாய் எனக்கு வேண்டாம். நீ என்னதான் செய்ய? எனக்கு வேண்டாம். பிரியாணியே வேணுங்கி போவ. பிரியாணி வேணா கொண்டு வேண்டாம், நீ போ. அன்னி சாப்பாடு எல்லாம் பக்கமே வரணும். காயெல்லாம் ஒதுக்கி வச்சுட்ட. நல்ல அம்மா இல்ல, அது கொண்டு போய் வச்சுடேன். இந்த நல்ல அம்மாவே ஏதாச்சும் வேற செய்யற. என்னவாப்பா இப்பதான் சாப்பிட்ட, அதுக்குள்ள படுத்து தூங்கிட்டே இருந்து என்னவாப்பா செய்ய? விடு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிறேன், அப்புறமே வந்து எழுப்பு. சாப்பிட்டுதே தூங்குறதா? என்னவாப்பா தூக்கம் வந்தா தூங்கதான் முடியும், முடிச்சுட்டா இருக்க முடியும். எனக்கு தூக்கம் வருது, போ. சரி தூங்கு. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இருக்கிற பிரச்சனையா மறக்கலாம்னு பார்த்தா தியானம் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வருது. இது என்ன டிசைனோ தெரியல.